ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாமை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாமை வந்து ஒரு பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வறுபட்டாச்சு, இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னா போடும் கடுகு, சீரகம், சோம்பு, உளுந்து கொஞ்சம், பருப்பு, வெங்காயம், பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு கேப்சிகம், க்ரீன் சில்லி ரெட் சில்லி எடுத்துக்கோங்க. எங்கிட்ட க்ரீன் சில்லி இல்லை, ஸோ ரெட் சில்லி எடுத்துருக்கேன். நீங்கள் க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, சில்லி, கார்லிக், ஆனியன், டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கி வச்ச கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கலர்ஃபுல்லான மசாலா ரெடி. நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுட்டு சாமையை நம்ம நல்லா வேக வச்சுட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப்பில் பண்ணும்போது நமக்கு க்ரன்ச்சியாக வரும். ஸோ இது நல்லா வறுப்பட்டுச்சு. நம்ம வந்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸோ இதே பாத்திரத்தில் 3 கப்பு தண்ணி எடுத்து நம்ம சாமை வேக போட்டுக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு நல்லா மூடிடும். கொதி வந்தோடனே சாமை போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம உரமாக வச்சுருக்க சாமையை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாமை பாருங்கள், நல்லா புசு புசுன்னு வெந்திருக்கு. நல்லா பூ போல் வந்துருச்சு. ஸ்டேஜில் நம்ம கிட்ட இருக்கிற மிக்ஸர் ஜார், இந்த மிக்ஸை கொட்டிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அருமையான மில்லட் சாமை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.